நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா எதுவும் பண்ணாம இருக்கோம். மதங்க மனசாட்சிக்கு குப்பையில போடுங்கடி. அது ரொம்ப நாள் ஆச்சு மனசுலாம் செத்து போய். இப்ப எதையும் செய்ய துணிஞ்சுதான் இருக்க. ஆனா என்ன, நம்ம நல்லவங்களாவே இருந்து பழகிட்டோமா, டக்குன்னு ஒண்ணு பண்ண முடியல. மனசு அரிக்கிது, வேற ஒண்ணு இல்ல. இனி நம்ம இலக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் என்னுடைய உணர்வு உணர்ச்சிகள்னே செய்யணும்னு நினைச்சத துணிஞ்சு செய்வோம். அதுதான் நானும் சொல்றேன். இல்ல என்கிட்ட பொறுப்பு கொடுத்து நான் பாத்துக்கிட்டேன்னு மனசாட்சி ஊத்துது, மண்ணை கட்டி ஊத்துதுன்னு நம்ம தரதர செத்து போயிருக்கோம். வெளியில காட்டிக்க முடியல, வெளியில சிரிக்க வேண்டியிருக்கு, உள்ளுக்குள்ள ஆள வேண்டியிருக்கு. இத மாதிரி ஒரு வேதனை இந்த உலகத்துல உண்டா? இன்னும் நம்ம பாதி எடுத்து உண்மையை சொல்லல. உண்மை தெரியுதுன்னு இந்த வீடே சமைச்சு போயிடும். நான் எப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒதுங்கிக்கங்க, நான் பாத்துக்கிடுறேன். எனக்கு இந்த மனசாட்சியில உறுத்தல. நான் ஏற்கனவே பாவத்துல இருந்து வந்தவ தானே, எனக்கு எதுவுமே உறுத்தல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிராவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். பண்ணல நானே சைக்கோவா மாறிடுவேன். நாங்க பொறுமையா இருக்கிறது வேற ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டாளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுங்கக்காக தான். குறிப்பா பொண்ணு தரக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. என்னால முடியலக்கா, என்னால முடியல. நான் சாப்பிட்டு தூங்கி பல நாள் ஆகுது. என்னால முடியலக்கா, என்ன ஏதாவது பண்ண விடுங்க. அக்கா சத்தியமா சொல்றேன், உங்களால முடியாது. ஏன்னா நீங்க பிறந்தல இருந்து நல்லவங்க, நான் அப்படி இல்ல. நான் பிறந்தல இருந்து கெட்டவதான். என்னால இந்த காரியத்தை கச்சிதமா முடிக்க முடியும். தயவுசெய்து உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்க, இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீங்க ஒதுங்கி போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ப்ளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன்க்கா, ஒதுங்கி போங்க. அப்ப எங்க ரத்த சுட்ட நாங்க எப்படி தணிக்கிறது? நாங்களே இறங்கி அடிப்போம். நான் மனசாட்சிக்கல இப்ப பயப்படலடி. எந்த எல்லைக்கும் போய் அடிக்கிறேன்னா இருக்கேன். ஆனா நம்ம ஒரு திருப்பு அடிச்சாலும் அந்த அடி மோரன் அடியா இருக்கணும். அதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். நாம அடிக்க அடி நாம எண்ணிக்கவே கூடாது. அதே நேரத்துல பொண்ணு திரைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எத்தனை நாள் பொண்ணு திரைக்கிட்ட மூடி மறைக்க போறீங்க? மறைக்க வேண்டாம், அது என்னைக்குனாலும் தெரியதான் போகுதே. ஆனா அவன் தண்டனை கொடுத்துருவான். அவன் தண்டனை கொடுக்க கூடாது. நாம தான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். நாம தான் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். மத ஆதிராவுக்கு என்ன பண்ணுனா வலிக்கணும். முத அதை கண்டுபிடிங்க. புரியலக்கா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கதா செய்யும். வீக்னஸ் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு விஷயத்துல பலவீனமா இருப்பாங்க. ஆதிராவோட பலவீனம் எது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவன் எதுல வீக்னஸா இருக்கானோ நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் நடிப்பு அபாரமா இருந்தது. அவன் எந்த விஷயத்துல வீக்கா இருக்கான்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா அவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சந்தி மாதிரி மாறக்கூடியவன். அவ வீக்னஸ் எதுன்னு நாம கண்டுபிடிக்கணும். அதுல அடிச்சா மட்டும்தான் அவளை நாம வீழ்த்த முடியும். நமக்கு உசுறு முக்கியம் இல்ல. அவ வேதனைப்பட்டு புழு புழுவா துடி துடிச்சு அணுவா சாகணும். நாம இழந்த மாதிரி அவ இந்த மண்ணை விட்டு போகணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். சரி தமிழே, அவ வீக்னஸ் எதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க? டெஸ்ட் வச்சுதான் அவளுக்கு என்ன வீக்னஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி தேன்மொழி வாழ்க்கை அவன் நாசம் பண்ணிடுவா. அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும் தமிழே. எனக்கும் தெரியும், அதுக்கு முன்னாடி தேன்மொழி வாழ்க்கை ஆதிரா நாசம் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனா பொண்ணு தர தேன்மொழி கூட இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே முடியாது. என்னக்கா சொல்றீங்க? பொண்ணு தர கூட இருந்தானே அவளை சேர்த்து வச்சு போட்டு நம்ம கரியரை நாசம் பண்ணிட்டா இந்த ஆதிரா. ஆனாலும் அவளுக்கு எந்த ஆபத்து வராம பொண்ணு தர பாத்துக்கிட்டான்ல, அதுதான் இப்ப ஆதிராவுக்கு கோவமே. எப்படி அது தேன்மொழி பொண்ணு தெரியும் பிரிச்சுட்டேன்னா ஈஸியா தேன்மொழியை பழி வாங்கிடலாங்கிறத இப்ப ஆதிராவோட எண்ணம். அதனால பொண்ணு தெரிய விடாம நெருங்கிக்கிட்டு போறா ஆதிரா. எங்க எப்ப பாரு ரெண்டு இருக்கு நடிச்சு போய் நின்னுக்கிட்டா. இப்படியே போச்சுன்னா சீக்கிரம் தேன்மொழியை போட்டு தள்ளிடுவா. எனக்கும் அந்த உறுத்தல் இருக்குதே. ஒருவேளை பொண்ணு துறையாலே தேன்மொழியை காப்பாற்ற முடியாம போயிட்டுனா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சத்தியமா பொண்ணு தர தேன்மொழியை காப்பாத்துவான். உசுர கொடுத்தாது காப்பாத்துவான். ஒருவேளை மானத்தோட விளையாண்டா அந்த மானத்தை எப்படி காப்பாத்தணும்னு பொண்ணு திரைக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், இனி பொண்ணுத்திர ஒரு நாள் பின் வாங்க மாட்டான். அப்படி ஏதாவது ஒண்ணு தேன்மொழி காய்ச்சனா பொண்ணுத்திரை உசுரோட பார்க்க முடியாது. நிச்சயமா பொண்ணுத்திர தேன்மொழியை காப்பாத்துவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி, இப்ப ஆதரோட வீக்னஸ் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ கூட இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். இத்தனை வருஷம் அவ கூட தான் இருந்தோம், நமக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. கண்டிப்பா தேன்மொழியால கண்டுபிடிக்க முடியும். தேன்மொழியாலையா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, ஆரம்பத்துல இருந்தே ஆதிரா இப்படிதானே நம்ம கிட்ட தான் ஒவ்வொரு நாளும் போராடினவ தேன்மொழி தான். நாம தான் செவி சாய்க்கல. ஏன்னா நமக்கு தேன்மொழி பிடிக்காது. ஆதிரா குழந்தை மாதிரி, அவ குழந்தைத்தனம் உள்ளவ. பொண்ணுத்தன அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்கறான்.
பொண்ணுத்தர உசுரா இருக்கான். இப்படிதான் நம்ம கண்ணாட்டம் இருந்தது. அதனால ஒத்தி கத்துனா கதர்னா அத நம்ம காது கொடுத்து கேட்கல. அப்படி காது கொடுத்து கேட்காதனால நாம இன்னைக்கு உன்னை இழந்துட்டு வந்து நிக்கிறோம். நாமளும் இழந்தோம், கத்துனவளும் எல்லாத்தையும் இழந்தா. ஒத்தி இப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமா நம்ம செவி சாச்சிருக்கணும். நம்ம யாருமே தேன்மொழி நம்பலையே. ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவா. இன்னைக்கு உலகத்துல அப்படிதானே, எந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கோ அந்த சைடுல நியாயம் இருக்குன்னு அர்த்தம். தனியா ஒருத்தன் கத்துனாவனா அவன் பக்கம் தப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளோட பாண்டப்ல அதானே உண்மை. தனியா கத்துறவன் கடைசி வரைக்கும் கத்திக்கிட்டு தான் இருக்கணும். கூட்டம் எங்க அதிகமா இருக்கோ அங்கதானே மதிப்பு அதிகம். கத்துனவளும் தோத்து போனா, நம்பாத நாமளும் தோத்து போனோம். ஆனா ஆரம்பத்துல இருந்தே அன்னக்கிளியத்த தேன்மொழியை வெறுக்கவே இல்லை. அவங்களும் அப்பப்ப இதுல என்னமோ இருக்கு என்னமோ இருக்குன்னு தான் சொன்னாங்க. நாமளும் பெருசா எடுத்துக்கல. அத்தை, பொண்ணுத்தர மாமா பாத்தீங்களா? அத்தை, உங்ககிட்ட தான் கேக்க. மாமா பாத்தீங்களா? மாமா எங்க போனாங்கன்னு தெரியல. அத்தை, இவங்க எங்கத்த போனாங்க? போய் பேசுன கொண்டு துண்டமாக்கிடுவேன். இப்ப எதுக்கு கோபப்படுறீங்க? நான் என்ன கேட்டேன்? பொண்ணுத்தர மாமா பாத்தீங்களான்னு தானே கேட்டேன். தேன்மொழி கூட ஷாப்பிங் போயிருக்கான். பாத்தீங்களா அத்தை, இவங்களுக்கு வர வர பொறுப்பே இல்ல. ஏன் பொறுப்பு இருந்தா கொஞ்சம் கொடுக்க வேண்டியதானே? பொறுப்பு கொடுக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அத்தை. பெரிய பொறுப்பு, மிக பெரிய பொறுப்பை கொடுக்கலான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். புரியல? அப்பாங்கிற பொறுப்பை கொடுக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அத்தை. சைக்கோ சைக்கோ. ஏய், நீ இப்ப எப்பவுமே தாயாக முடியாது. பேயெல்லாம் தாயாக முடியாது. யாரு சொன்னா? 2 ட்வின்ஸ். பச்சை பிள்ளைங்க வாழ்க்கை நாசம் பண்ண கொண்டு துண்டமாக்கிடுவேன். ஓ ஓ சைக்கோத்தனத்துக்கு பச்சை பிள்ளைங்கள பலிகடாக்க பாக்குறேன். தொலைச்சிருவேன், தொலைச்சு. இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ண அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்போ உங்க தம்பி எப்ப அப்பா வரது, நான் அம்மா வரது சொல்லுங்க பாப்பா. ஐ வேண்டாம், சொன்னா கேளு, சொன்னா கேளு. அப்போ எங்க மாமா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா நான் சொன்னதை செஞ்சுருவேன். இப்ப சொல்லுங்க, பொண்ணுத்திர மாமா எங்க? சொல்லுங்க அத்தை. பொண்ணுத்திர மாமா எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்னதை செய்ய மாட்டேன். நீங்க சொல்லலன்னா அரை மணி நேரம் தான் போய் தூக்கிட்டு வந்துருவேன். ரெட்ட புள்ள. அதே மாதிரி உங்க கைய ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்படியாவது என்கிட்ட இந்த பொண்ணுத்திர பிரிச்சிடலாம்னு நினைச்சீங்க, அப்புறம் இதை விட பெரிய பெரியதெல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணுத்திர கடைசி வரைக்கும் எனக்கு தான். அவன் ஏன் கூட தான் இருக்கணும். அவன் ஏன் கூட வாழணும், ஆனா சந்தோஷமா வாழக்கூடாது. எனக்கு புருஷனா இருக்கணும், ஆனா எந்த பிள்ளைக்கு அப்பனாக முடியாது. அவன் கடைசி வரைக்கும் இப்படித்தான் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம இப்படியே வாழணும். ஆனா அவன் ஏன் கூட வாழணும். எவ கூடயாவது சேர்த்து வச்சு அவனை சந்தோஷமா வாழ வச்சலான்னு நினைச்சீங்க. உனக்கு தேன்மொழி எதிரியா இல்லனா பொண்ணுத்திர எதிரியா? இந்த உலகத்துல எனக்கு எல்லாருமே எதிரிதான். மீனா குட்டி, நீ நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது. நீ தத்து எடுத்து வளர்த்துட்டு வந்தியே ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய எப்படி கொண்டு வந்த ஸ்பீட்ல கொண்டு சேர்க்க வச்சேன் பாத்தியா? அப்புறம் என்ன மாதிரி ஒருத்தி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு 3 பொம்பளை பிள்ளைங்களை முத்து மாதிரி வளர்க்கலான்னு ஆசைப்படலாமா? அந்த பிள்ளைங்களை வச்சு பேர் புகழ்லாம் வாங்கி எந்த இடத்துக்கு போலான்னு ஆசைப்பட்டீங்கல்ல? தான் படிக்கட்டாலும் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி எந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்கலான்னு ஆசைப்பட்டீங்கல்ல மீனத்தை? அதான் தகுடுபடியாக்கிட்டேன். அதுக்கு அந்த ஜெயராஜி ஒரு பிள்ளைய காப்பாத்திட்டான். டாக்டருக்கு படிக்க வச்சுட்டான். விளங்காதவன். அப்புறம் மீனத்தை, உன் பொண்ணு டாக்டர் இருக்காளே தமிழ், அவ டாக்டருக்கு யாருக்கானு தெரியுமா? முழுக்க முழுக்க இந்த தேன்மொழிதான். சாவ போறவளை காப்பாத்த வச்சு அந்த ஜெயராஜ் வச்சு படிக்க வச்சுட்டான். எல்லாம் இந்த தேன்மொழியால வந்தது. எங்க போனாலும் எனக்கு வினையாவே வாராத்த. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுத்த. சனி எங்க போனாலும் எனக்கு வினையாவே வருது. ஆனா ஒண்ணுத்த, தினேஷ் மாமா இருக்கிற வரைக்கும் உங்க பசங்களை அசைக்கவே முடியாது. பரவாயில்ல, பிள்ளைல காப்பாத்தி என்கிட்ட இருந்து காப்பாத்தி ஃபாரின்ல போய் படிக்க வச்சுட்டாரு. இவ என்ன உளறிக்கிட்டு இருக்கா? என்ன குழப்பமா இருக்கா? தேன்மொழி கண்டுபிடிச்சப்பவே தினேஷ் மாமாவும் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. என்கிட்ட இருந்து காப்பாத்தி தான் ஃபாரினுக்கே கூட்டிட்டு போனாரு. ஏன்னா அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படில ஊசுர் குசுரான பொண்டாட்டியை விட்டுட்டுலாம் ஓடினாரு. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் உங்க அக்கால சிச்சி உங்க தங்கச்சி ராணி மாட்டி இருப்பாங்க. உங்க தினேஷ் மாமா உத்தமர்லாம் சொல்ல முடியாது, ஆனா உத்தமர் தான் சில நேரம்.
பாருங்க, நான் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு உங்களால யூகிக்கவே முடியாது. நான் இப்ப கூட என்ன பண்ணிருக்கேன்னு கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதான் சொல்றேன், தேன்மொழியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒதுங்கிருங்க. அது மட்டும் நடக்காதடே. தேன்மொழிய பொண்ணு தர காப்பாத்துவான். அவன் காப்பாத்த கூடாது. தேன்மொழிய காப்பாத்தவே கூடாது. உனக்கு தேன்மொழிக்கு என்ன சம்பந்தம்? அந்த புள்ள வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ கிசர் மாமா வாழ்க்கையில வந்திருக்க கூடாது. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அவ கிசர் மாமா வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. ஏ எருமை, அதான் அவங்க ரெண்டு பிரிஞ்சுட்டாங்களே, வேற என்ன இந்த பிள்ளை பழி வாங்கிட்டு இருக்க? அவ கிசர் மாமா வாழ்க்கையில வந்ததுனால நான் எவ்வளவு கவனம் இழந்தேன் தெரியுமா? எங்க அம்மா எவ்வளவு மிரட்டி பார்த்தாங்க, போக மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அவ எதுக்கு போகணும்? அவளும் கிசர உண்மையிலே விரும்பினாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுல உனக்கு என்ன வலிக்குது? வலிக்குது. அவ ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தா? கிசர் மாமா வாழ்க்கையில அவ எதுக்கு வந்தா? ஏ எருமை, அததான் நாங்க திரும்ப திரும்ப கேக்குறோம். அவ ஏன் வரக்கூடாது? அப்படியே வந்தாலும் அதை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்டிய. இனியாவது இந்த பிள்ளைய விட வேண்டியதானே? அப்ப நான் இழந்திருக்கேனே. அதெல்லாம் அதான் அவளை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீ என்ன தட்டி இழந்து தொலைச்ச? பொண்ணு தர கூட சந்தோஷமா தாண்டி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சந்தோஷமா வாழலையே. சந்தோஷமா வாழ்ற மாதிரி உங்களை நம்ப வச்சேன். நான் சந்தோஷமா வாழலையே. எதுக்காக தேன்மொழி இந்த குடும்பத்துக்கு வந்தா? அவளை துரத்தணும். அதுக்குத்தான் பொண்ணு தரையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேன்மொழியை பிடிக்கவே இல்லை. அதான் வெளியில போனா இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவிய மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். என்ன மாதிரி உள்ள சேர்க்க மாட்டீங்க. அதான் பொண்ணு தரைய பகட கையை பயன்படுத்திக்கிட்டேன். அவனை கல்யாணம் பண்ணனால எல்லாரும் அவனை தலையில் திக்கச்சு கொண்டாடுனீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டீல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால பொண்ணு தரையை பிடிச்சா எல்லாத்துக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அதே மாதிரிதான் பொண்ணு தரையை பிடிச்சனால எல்லாரும் என்ன தலையில திக்கச்சு கொண்டாடுனீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் தேன்மொழி என்னால மன்னிக்க முடியல. அதான் அப்பப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி கிசர் மாமாவை அனுப்பிச்சிட்டேன். சைக்கோ சைக்கோ. இவ வீக்னஸ் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேன்மொழி, இவங்கள பாத்தியா? என் மாமாவை பாத்தியா? எல்லாரும் சொன்னாங்க உன்கிட்ட கேட்டாதான் தெரியுமா. எல்லாரும் சொல்றாங்க பொண்ணு தரைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தேன்மொழிட்ட தான் கேட்கணும்னு சொல்றாங்க. பாத்துக்க, அப்ப கெட்டவன் நான் எதுக்கு இருக்கேன் சொல்லு பாப்போம். அத்தை மரக்கிட்ட போய் கேட்க பொண்ணு தர மாமா பாத்தீங்களான்னு தேன்மொழி கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லு தேன்மொழி, என் மாமாவை பாத்தியா? என் மாமா பக்கா என்னால இருக்கவே முடியாது. உனக்கு தானே தெரியுமா? நீ தானே உன் முந்தானில சொல்லி வச்சிருக்கியா? நான் சொல்லல, அத்தை மார சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நக்கல் பண்றாங்க தெரியுமா? ஐயோ, ஏன் தேன்மொழி, பொண்ணு தர மாமான்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? சொல்லு தேன்மொழி, உனக்கு பொண்ணு தர மாமான்னா ரொம்ப பிடிக்குமா? நேத்து நைட்டு உன்னை போல வாக்கிங்லாம் போனீங்கல்ல, கை கோத்த போனீங்களா இல்ல கட்டிக்கிட்டு போனீங்களா? போ தேன்மொழி, நீ கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீ எப்பெல்லாம் கிசர் மாமா கிட்ட இருப்பேன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ. நானும் கேட்டு சந்தோஷப்பட்டேன். இப்ப நீ மட்டும் சொல்லவே மாட்டேங்க. அப்பெல்லாம் நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நீ தினம் தினம் கிசர் மாமா கூட என்னெல்லாம் பண்ணுவேங்கிறத என்கிட்ட சொல்லுவ. நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பேன். நீயும் சலிக்காம சொல்லுவ. இப்ப நீ மட்டும் சொல்ல மாட்டேக்க. சொல்ல, நீயும் பொண்ணு தர மாமாவும் நேத்தே. சரி சரி, அதை விடு. இப்ப பொண்ணு தர மாமா பாத்தியா சொல்லு. எல்லாருமே சொல்றாங்க உனக்கு தான் தெரியுமா. அன்னைக்கு அத்தை கூட சொல்றாங்க. ஐயோ, சொல்லு எங்க இருக்காங்க சொல்லு. எல்லாரும் சொன்ன மாதிரி உன் முந்தானிலே தான் முடிச்சு வச்சிருக்கியோ? சொல்லு தேன்மொழி. ஆமா தேன்மொழி, அது அது சரி சரி, உனக்கு தான் பொண்ணு தர மாமா எங்க இருக்காங்கன்னு தெரியும், நான் ஒத்துக்கிடுறேன். சரி சரி, நீ இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். நான் போய் பொண்ணு தர மாமா பார்த்துட்டு வரேன். அப்புறம் இந்த நைட்டு போல வாக்கிங் போறத நிப்பாட்டிட்டேன்னா நல்லது. ஏன்னா அன்னைக்கு இப்படித்தான் 2 பேரும் வாக்கிங் போனாங்களாம், லாரியில் அடிபட்டு செத்துட்டாங்களாம். நான் நியூஸ்ல கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேன், உனக்கு பொண்ணு தர மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. அதான் சரி சரி, இனிமேலே பொண்ணு தர மாமா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்டே வந்து தெரிஞ்சுக்கிடுதேன். சைக்கோவே மாறிட்டா. இவன் பேச்சல காதல் எடுத்தா அவ்வளவுதான்.
கனவெல்லாம் நினைவாக கண்மணியே. போ, எனக்கு வேண்டாம். அந்த கண்கள்ல எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு நிம்மதி. இன்னைக்கு எதுவுமே இல்லை. நீ என்னை விட்டு போ, நீ எனக்கு வேண்டாம். இங்க வெறும் கூடு மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விதி மேடை கட்டி நாடகம் ஆடுது. தமிழ் பாப்பா ஓடாத, நில்லு. தமிழ் வழி பாப்பா நில்லு. என் பொண்ணு, என் பொண்ணு, என் பொண்ணு, என் பொண்ணு. எனக்கு இங்க வரதுக்கெல்லாம் பிடிக்காது. ஏதோ ஒரு வாட்டியாவது உன்னை பார்த்தலான்னு தான் மனசுல எவ்வளவு வலி வந்தாலும் பரவாயில்லன்னு வந்தேன். உன் முகத்தை பார்க்கணும் போல இருந்தது. பாப்பா ஓடாத, நில்லுமா. தமிழ் பாப்பா, அப்பா தூங்கிட்டாங்கம்மா. இங்க வா, அம்மா கிட்ட வா. நான் அப்பாட்ட போறேன். சரட்டுனால கீழே விழுந்துருவா. பொடுத்துற அம்மாக்கு பா சொல்ல முடியாது. பாப்பா பாப்பா ஓடாத பாப்பா. நான் அப்பதான் ஓடுவேன். வேண்டாம் பாப்பா. நான் அப்பதான் ஓடுவேன். அப்படிதான் ஓடுவியா? ஆமா, அப்பதான் ஓடுவேன். வாங்க தேன்மொழி, அவ அப்படிதான் ஓடுவாளாம். அப்படிதான் ஓடுவியா? ஆமா, அப்பா போறேன். என்ன சொல்லுதா? அவங்க அப்பா கிட்ட போறாளாம். அப்படியா? ஆனா மாமா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ ஓடுறா. இங்க வா பாப்பா, ஓடாதம்மா. நான் அப்பதான் ஓடுவேன். ஓடிட்டா பாப்பா. குடு குடு குடுன்னு ஓடுறா. இந்த ஓட்டெல்லாம் கம்மி, இதோட பயங்கரமா ஓடுவா. ஆமா, சரி, நான் அப்ப அவளை தூக்கிட்டு வரேன். சரி, நீங்க அவளை மட்டும் தூக்கிட்டு வாங்க. சின்னவ அழுதிட்டு இருந்தா, நான் அவளை தூக்கிட்டு வரேன். சரி, நான் அவளை போய் தூக்கிட்டு வரேன். பாவம். பாப்பா ஓடாதம்மா, நில்லுமா நில்லுமா. அப்பதான் ஓடுவேன். அப்படிதான் ஓடுவியா? தங்க புள்ள, அப்பா வந்து எழுப்பிட்டா. இங்க வா. அப்பா அப்பா, என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. என்ன தூங்கலையா? வா, அப்பா கிட்ட படுத்துக்க. யார் தங்க புள்ள? எதுக்கு நீ அப்பா கிட்ட தூங்கல? அப்பாக்கு தூக்கமா வந்தது. நைட் அப்பா தூங்கவே இல்லையா? அதான் அப்பாக்கு இப்ப தூக்கம் வந்தது. தூங்குனேன், என் புள்ள வந்து எழுப்பி விட்டா. அதான் எங்க அப்பா எழுப்பி விட்டுட்டு நீங்க இறக்கமா படுத்துரு. இந்த ஒரு வார்த்தைக்காவது என் பிள்ளை நீ எழுப்பினால தப்பே இல்ல. தங்க பிள்ளை, இங்க வா, என் அப்பா கிட்ட வந்து படுத்துக்க. என்னம்மா? என் பிள்ளை கதை சொல்ல போதா? சொல்லு மாத்தாங்க, கதை சொல்லு பாப்போம். பெரிய மாடு இருந்திருக்கு. சரி, இம்பாக்கு ஒரு குட்டி. சரி, வேற? நம்ம வீட்டுல நடக்கிறது நீ அப்படி சொல்லுத, நம்ம வீட்டு மாடு பண்றத. என்ன சாரி கேட்க? ஒண்ணு இல்ல. இல்ல, இவ ஓடி வந்தா, அதான். பரவாயில்ல. சரி, நீ இரு, நான் போறேன். பாப்பா வேண்டான்னு சொல்லு. இல்ல, பரவாயில்ல. பாப்பா வேண்டான்னு சொல்லு. அதப்புல சொல்லிட்டால, வந்து உட்காரு. சொல்றேன்ல, வா உட்காரு. நான் எந்திரிச்சு போறேன். உட்காந்து குழந்தைகிட்ட பேசிட்டு இரு. இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. வா, வந்து உட்காரு. சொல்றேன்ல, உட்காந்து பேசு. தங்க பிள்ளை, அவங்க கிட்ட கதை சொல்லியாமா? பிள்ளையே சொல்லிட்டான், உட்காரு. நல்ல கதை சொல்லுவா, கேளு. தங்க பிள்ளை, தமிழம்மா, நீ போய் அவங்க கதை சொல்லு. என்ன தங்க பிள்ளை? அது வந்து என்ன கேக்குறா? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்களேன். யாருன்னு கேக்குறா? அம்மா.
அத சொல்லு. ஓல உம்பா 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 குட்டி. மாடும் மாடு குட்டியும் சொல்றா. அப்படியா? சரி சரி சரி. முட்டி முட்டி பாரு. முட்டி முட்டி பால் கடிச்சுதா. எங்க தோட்டத்துல மாடு கட்டி போட்டிருக்கோம்ல, அத சொல்றா. தருண் தான் பால் கறப்பான், அதை போய் நின்று பாப்பாங்க, அதை பார்த்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா. அழகா இருக்கும் கதை. அழகா இருக்க. ரொம்ப அழகா இருக்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பாப்பா அழகா இருக்கல, அதான். இப்ப எதுக்கு நீ கலங்கிட்டு இருக்க? இனி நீ கலங்க வேண்டாம். சரியா? இனி சந்தோஷமா இரு. இனி உனக்கு நடக்கிறதுலாம் நல்லதா இருக்கும். இனி நீ சந்தோஷமா இருப்ப. என்ன நம்பு. என்ன நம்ப வரல. சொல்லு, என்ன நம்ப வரல. இனி உன்னை சந்தோஷமா வாழைப்பன நம்ப வரல. இனி எனக்கு சந்தோஷமா வாழறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே இல்லாதவா. இனி நான் சந்தோஷமா வாழறதுக்குன்னு எதுவுமே இல்லாதவா. வாழுவேன், ஆனா சந்தோஷமானு சொல்ல முடியாது. நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப கொடுத்தா வாய்ப்பில்லை. வாய்ப்பு கிடைச்சா, நீ இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சா அப்புறம் இந்த உலகத்துல நடக்காது. அப்படி நடந்தா சந்தோஷமா ஏத்துக்கிடுது. இது போதும். இங்க பாரு, என்னால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை நல்லா பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இழந்த வாழ்க்கை உனக்கு திருப்பி கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன நம்புறல? தூங்கிட்டா? தூக்கத்துக்கு தான் என்கிட்ட ஓடியே வருவா. என்கிட்ட வந்துட்டாலே அவ தூங்குக்கு தான் வரேன்னு அர்த்தம். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, இப்ப நல்லா பாத்திருக்கீங்களே, அதுக்குதான். இப்பவும் பாத்துட்டு இருக்கீங்களே. என் புள்ள, என் புள்ளடி, இது என் புள்ள. நல்லா பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன். நிஜமாவா? நிஜமா. என் உசுரு, என் கண்ணு எல்லாம் இது மட்டும்தான். இவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என் புள்ள அப்படிதான். எத்தனை பேர் வீட்டுல இருந்தாலும் சரி, என்னை தேடி கரெக்டா ஓடி வந்துருவா. என் உலகம், என் உசுரு எல்லாம் இவதான். அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கேன். எதுக்கும் பயப்படல. யாரும் என்ன விமர்சனமும் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியல. புரியல. சரி, கடைசி வரைக்கும் கூடயே இருப்பேன். என்ன நம்புறல? நம்புறேன். இன்னும் நான் இந்த உலகத்துல நீ என்னென்ன அசிங்கல் பட போறேன்னு எனக்கு தெரியல. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரி உலகத்துல துரதிருஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. வாழவும் முடியல, சாகவும் முடியல. சாகதுக்கும் வழி இல்ல. ஏகப்பட்ட பொறுப்பு. வாழறதுக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்ல. என் வாழ்க்கைய பாத்தீங்களா? ஒண்ணு வாழணும், இல்லைன்னா சாகணும். ரெண்டுக்கு இடப்பட்டதை நான் பாட்டுட்டு படுத பாடு. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ சொல்றேன், எனக்கு இந்த ஒழிச்சு மச்சல பேச தெரியாது. கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். வேற யாரும் உள்ள விட மாட்டேன். அவ்வளவுதான். யாரும் உள்ள வர முடியாது. உள்ள வரதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இங்க பாரு, அதை இழந்த வாழ்க்கை மீட்டு தாரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நம்பு. இங்க பாரு, நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த சொல்லல. சொன்னா இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன். நம்ம ரெண்டு பேரும் விதி சரியா தான் எழுதப்பட்டுச்சு. ஆனா சில சரிக்காரங்களால எல்லாம் தலைகீழ எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் அதுல நினைச்சிருக்க முடியல. பாத்தியா? அதான் அதான் விதிங்கதே. நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்துல என்னென்ன பழியெல்லாம் நான் வாங்கிக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இனி அவமானப்படுறதுக்குன்னு எதுவுமே மிச்சமே இல்லை. எல்லா அவமானமும் பட்டுட்டேன். எல்லா அவமானமும் பட்டுட்டேன். அவமானப்படுறதுக்கு இனி எதுவுமே இல்லை. என் உணர்ச்சி எல்லாத்தையும் நடு வீதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பொண்ணு பார்க்க கூடாத குளத்துல நானே என்ன பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? பாரு, சும்மா சும்மா அழுதுகிட்டு இருக்காரு. அதான் இதையே தேசுக்குன்னு நொறுக்கி வச்சிருக்காங்களே. இதுக்கு மேல என்ன வாழ்க்கை? என்ன நம்புடி, நீ இறந்த வாழ்க்கையை என்னால மீட்டு தர முடியும்டி. நீ சந்தோஷமா வாழ்வ. அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதடி. அந்த வீடியோ தானே. அது பாப்பா கொஞ்சம் தள்ளிப்படு. இங்க பாரு, அது வந்து என்ன உனக்கு நல்லா தெரியும். சேமத்துல கல்யாணத்துக்கு முத நாளே நீ நைட்டு 10 மணிக்கு வந்தல. என்ன பண்றீங்க? ஒண்ணு பண்ணல, முக்கியமானது சொல்லணும். பரவாயில்ல. என்ன
இந்த பொண்ணு தெரியும் முழுசா நம்பலாம். என்ன முழுசா நம்ப முத. நான் இப்பவும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். சத்தியமா என்ன நம்பலாம். சரிமா? என்ன? சரிமா? அதான் என்ன? அதான் சரிமா கல்யாணத்துக்கு. சிரிக்காதடா, அவன் கடுப்பாயிருவான்டா. கடுப்பாகட்ட என்ன எப்படி நக்கல் பண்ணி சிரிச்சா? டேய் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குது. கண்ணு போட்டுறாதடா. ஆமா, இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப என்ன என்னடா மாப்பிள்ள திடீர்னு என்ன விட்டு நீ சந்தோஷமா இருக்க? அத்தாடி இவன் கண்ணு போட்டுட்டான். இனி நீ அழ போற பாத்துக்கிட்டே இரு. டேய் கொண்டு போட்டுற. இவன் அழுது போதாடா. இப்பதான் கொஞ்சம் சிரிக்க. அது மண்ணடி போட்டுறாங்கடா. ஆனா இன்னைக்கு நீ சிரிக்க முடியாது மாப்பிள்ள. வேண்டாண்டா, கொன்னுருவேன். ஏன்னு கேள. நான் கேட்க மாட்டேன். நீ கேட்காம அவன் விட மாட்டான். நீ சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? டேய் சொல்லி தொலைடா. அம்மா என்ன புதுசா மாப்பிள்ளங்க? அவன் உனக்கு பொண்ணு பாத்துருக்கானா? காலைல என்ன கிடக்குன்னு பாத்தீங்கல்ல, கலத்தி அடிச்சுவேன். டேய் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கேன்டா. ஏன்டா பாடா படுத்துற? குடிக்காத கேக்குறியாடா? டேய் இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துன்னு கேள. இவனுக்கு 2 மாட்டிக்கிட்டு நான் முடிக்க முடியும். என்னடா சொல்லுங்கடா. டேய் மாப்பிள்ள, நான் ரொம்ப சோகமா இருக்கேன்டா. நீ என்ன சோகமாயிரு, இல்லைன்னா விட மாட்டான். அதுக்குதான் சொன்னேன். இவங்கிட்ட எதுக்கு நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன? தெரியாம சொல்லிட்டேன்டா. எதுக்குடா சோகமா இருக்க? வேற என்ன, ரோகிணி புரட்டி எடுத்துட்டா. எதுக்குடா புரட்டி எடுத்தா? நீ வேற. அவ புரட்டி எடுத்தா, இவன் அதையே மாத்தி விட்டுட்டு வந்துட்டான். சேத்திர புத்திர. அதுக்காக புரட்டி எடுப்பான பாத்துக்கிட்டே இருக்க முடியும். அதான் ஒண்ணு கமலா இல்லையா உனக்கு? வெக்க இருந்தாது நம்ம கிட்ட சொல்லிருப்பானாடா. அதானே. ஏய் போடா. பெரிய பாட்டுல எங்க வச்சிருக்க? மேல மொட்டை மாடிக்கு போயிடுவான். பொண்ணு தாத்தா வீட்டுல இருப்பாங்களாடா. அவன் மேல வரமாட்டான். ஏய் பொழந்து கட்டி வருதா? டேய் பொண்ணு திறனை மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுலடா. ஆமாடா, அவனும் போடுதான். இன்னைக்கு காலையில கூட போட்டுதான் உள்ள கிடக்கான். என்னடா சொல்ற? டேய் என்னடா சொல்ற? நீயா சீரியஸ் ஆவற? டேய் அத்தான் போட்ட என்ன ஆகும் உனக்கு தெரியல. மிலிட்டரியில போட்டாலே சும்மா கிடக்க மாட்டாரு. டேய் என்னடா? சேச்சா அனக்கெல்லாம காலையில தூங்க போயிட்டான்டா. டேய் நான் சீரியஸா சொல்றேன். பொண்ணு தரத்தின பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் பிடிக்கணும், சும்மா தானே வீட்டுல இருக்கீங்க வாங்கன்னு என்ன கூட்டிட்டு போனாங்க. சரி போனோம், ஒரே அலைச்சல், உடம்பு பயங்கர வலி. நானே ஓப்பனா வாய்த்து வந்து கேட்டுட்டேன், அத்தான் இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு. சரி அணக்கெல்லாம் உன்னை போட்டுட்டு வந்துருங்கன்னு அத்தானே பெர்மிஷன் கொடுத்தாவ. பொண்ணு தரையா? ஆமாடா, எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. கடைசியில பார்த்தா அவருக்கு அன்னைக்கு போடணும்னு நினைப்பு இருந்திருக்கு. அதனால எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு அவரு கப்புன்னு அடிச்சாரு. அடிச்சு கொஞ்ச நேரம் தாண்டா இருக்கும், ஊம மாதிரிதான் இருந்தாரு. பண்ணினால இருக்கு பாரு. பரம்ப குடிக்காரன் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டான்டா. என்னைக்காவது உள்ள மோந்து பாப்பான் பாரு, அவன் பண்ற அடப்பதாண்டா பெருசா இருக்கும். அப்படித்தாண்டா பொடுத்துறாத்தானோ. சிரிக்காதடா, உண்மைதான் எனக்கு தெரியும். மோந்து பார்த்ததுக்கே ஒரு நாள் பயங்கர அலப்பறை பண்ணாரு. மோந்து பார்த்ததுக்கா? ஆமாடா, மோந்து பார்த்ததுக்கே பயங்கர அலப்பறை பண்ணுவாரு. சரிடா, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, விக்கேத்தா வந்து அது எல்லாத்தையும் மாத்தி கூட்டு போயிட்டு மறுநாள் எதுவுமே தெரியாத மாதிரி அண்ணன் தம்பி 2 பேரும் ஒண்ணு நடந்து பண்ணாங்கடா. அதான் நினைச்சு நிக்கவே முடியல. அதே நான் பண்ணிருந்தா என்ன புரட்டு எடுத்துட்டு அத்தான். நான் அதை கேட்கலடா. குடிச்சிட்டு பொண்ணு என்ன பண்ணான்னு கேட்டேன். ரோட்ல ஒரு ஆளு போக விடலடா, ஒரு பொண்ணு போக முடியல. தைரியமா என்ன போட்டா வம்பிழுத்தாங்க. நானும் பாத்திருக்கேன். ஏன்டா? சரி வா, அத்தை என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். என்னாச்சு திடீர்னு முறைக்கா? என்னடா ஆளுக்கால முறைக்கீங்க? தேன்மொழி இங்க பாரு, பொண்ணுங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் உன்ன மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீ தனியா வாழ்றங்கறத நான் குத்தி காட்டல. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா இருக்கணும்னு சொல்ல வரேன். தனியா வாழ்றவங்களுக்கு போராட்டம் அதிகம் தான். அதே நேரத்துல மனசும் அதிகமா தடுமாறும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மனசால பாஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் தப்பா சொல்லல. தனிமை கொடுமையானது. அதுவும் இளம் வயதுல தனிமை மிக கொடுமையானது. ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் ஆசை. மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, ஆசை உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் சரிசமானதான். இருக்கிறவங்க வாழ்வாங்க, இல்லாதவங்க அந்த மாநிலத்துல நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கவனமா இருக்கணும். அந்த நேரத்துக்கு சரின்னு படுறதே பின்னாடி பெரிய பாதிப்பை கொடுக்கலாம். நாம அந்த நேரத்துல எடுக்கிற முடிவு பின்னாடி பாதிப்பு வராதபடிதான் நம்ம எடுக்கணும். அன்னைக்கு நீ அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு நொடிக்கு நொடி உன்னை வேதனைப்பட்டதே. அதே வேதனை திரும்பவும் வராம இருக்கணும்னா நீ எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கணும். எப்பவும் பிரச்சனை கூடயே நீ புரண்டுட்டு கிடந்தனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உணர்ச்சிகளுக்கும் நீ இடம் கொடுக்க கூடாது. அதேபடி ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு கேட்கலாம். கொடுக்க கூடாது. ஒரு திருப்பு தப்பான முடிவு எடுத்தல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அது இல்லம்மா, எனக்கு எந்த உணர்ச்சியும் ஆசைகள்லாம் இல்ல. நான் எடுக்க போற ஒவ்வொரு முடிவு தப்பாயிருமோன்னு பயந்துதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி உணர்வும் ஆசைகள் இல்லைன்னா எந்த மனசும் சொல்ல முடியாது.
அதை சரியா தேர்ந்தெடுன்னு தான் சொல்ல வரேன். புரியல. அதை சரியா தேர்ந்தெடுன்னு நான் சொல்றேன். உனக்கு இன்னும் இந்த உலகத்தை தனியா போராடுறதுக்கு தெரியல. அதுக்கு உன்னை நீ பலவீனமா நினைக்கிறதா காரணம். நானும் உன்ன மாதிரி தான் கடந்து வந்தேன். உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் எதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னா இந்த கோலத்தை நான் எடுத்துக்கிட்டேன். உன்னை இந்த கோலம் நான் எடுக்க சொல்லல. ஆனா நீ எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் கரெக்டா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்ல வரேன். நான் ஏன் உங்களை மாதிரி ஒரு முடிவை தேர்ந்தெடுக்க கூடாது? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாது. எனக்கு டைவர்ஸ் ஆகல. என் கணவர் என்ன நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. நான் அவரை நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சூழ்ச்சினால 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம். அவ்வளவுதான். எங்க காதல் மாறல. நாங்க தனித்தனியா வாழ்ந்தாலும் காதலை வளர்த்துக்கிட்டு தான் இருந்தோம். என் உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் அவர் இருந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தேடி வருவாரு, என் கூட சேர்ந்து வாழ்வார்னு அவருக்காக என் இதையும் காத்துக்கிட்டு இருந்தனால வேற எந்த பக்கமும் என் செவி சாயல, என் மனசும் பறி போகல. ஆனா உனக்கு அப்படி இல்ல. இந்த உலகத்துல யாருமே இல்லாத தன்னந்தனியால ஒரு தனி மனசையா வாழ்ந்துகிட்டு இருக்க. எனக்கு அப்படி இல்ல. நான் நிறைய குழந்தைகளை எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். சதீஷ் இருந்தா, குமார் இருந்தா, அப்படி நிறைய ஏகப்பட்ட பிள்ளைங்க என் கூட இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் இருந்தனால, தோளுக்கு மேல எனக்கு வளர்ந்ததுனால எனக்கு வேற எதுவுமே நினைப்பு வரல. உனக்கு வயசு ரொம்ப கம்மி, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அத்தைதான் இருக்க ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்குவேன் நினைக்கிறேன். நீயும் தைரியமா போல்டா வருவ. அதுக்கு ஒரு வயசு வேணும். நீ உலகத்து பாடல அனுபவிச்சிட்ட. ஆனா தனியாவும் தன்னம்பிக்கையோட வாழறதுக்கு கொஞ்சம் வயசும் தேவை. நீ என்னதான் தைரியமா தனியா வாழ்ந்து போராடலாம் நினைச்சாலும் அப்படிலாம் இந்த உலகம் அவ்வளவு லேசில வாழ விடாதே. வாழவும் முடியாது. அடிச்சு சொல்லுவேன். கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்ததுக்கே நீ படாத அவமானத்தெல்லாம் பட்ட. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு தான் படிச்சு வாங்கிட்டு நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதானே. அதுக்காக நான் உன்னை குத்தி காட்டலாமா? உன் வயசு அப்படி. அந்த வயசுல எல்லாருமே தனக்கு சாதகமா எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. தான் புத்திக்கு என்ன எட்டுதுன்னு தான் நினைப்பாங்க. மத்தவங்க பேச்சு எடுபடாதே. அப்படிதான் நீயும். உன்னை குறை சொல்ல முடியாது. எனக்கு ஒண்ணு சரியா படுது, அது உனக்கும் சரியா பட்டுச்சுன்னா நீ முடிவெடு. மாமா போதுமா? இந்த மாமா மாமான்னு கேட்டாலே பார்த்துக்கிட்டு வருது. அங்க ஒத்திப்படுதா மாமா மாமான்னு சொல்லி வாழ்க்கைய சூனியமாக்கிட்டா. வாழ வேண்டிய வாழ்க்கையில நாசம் பண்ணிக்கிட்டா இருக்கீங்க. இருக்கு உனக்கு அவளுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது. கண்டம் துண்டமும் ஆக்கல. ஏய் இப்ப எதுக்கு நீ வந்தா? கொன்னே போட்டு போயிரு. உங்களுக்கு தேவைப்பட்ட நான் வேணும் வேண்டாம்னு தூக்கி வீசிடுவீங்க. ஆமாடி, தேவைப்பட்டுச்சு வந்தேன். ஆனா காசு பணத்தை பார்த்தா நீ போயிருக்க. மாமா வார்த்தை அளந்து பேசுங்க. அப்புறம் என்னமோ சவால்ல விட்டா. ஏய் கிஷோர், காதலிச்ச பாத்துக்கு உன்கிட்ட கேவலப்பட்டிருக்கேன். அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? வயசு மீறி கிஷோர், அதுக்கு உன்னால செருப்ப கழிச்சு அடிச்சிருக்கணும். உன் வயசு என்ன, அவன் வயசு என்னடி? அதுக்கப்புறம் உன்னை விட்டு வச்சிருக்கான் பாரு. கிஷோரா, ஏன் உன்கிட்ட வேலைக்காரனா அவன்? காதலிச்சுட்டா அவன் இவன் சவால் விட்டுருவேன். நல்லவன் நினைச்சான், சேர்ந்து வரலாம் ஆசைப்பட்டான். நீ ஆதியாக்கு தங்கச்சி. அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க சேர்ந்து வரலான்னு சொன்னேன். நீ எவன் முதுகுல குத்தி வச்சிருக்க யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் மறந்து அவன் கூட வாழணும். அப்படி ஒரு நினைப்பு வேற. சாக்கடைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாக்கடையில இறங்க சொல்ற. அது எவ்வளவு கூல சொல்ற பாரு. நடந்தெல்லாம் நடந்து போச்சு, வாழுவோம். அடியே கொன்ன போட்டுறேன். எவ்வளவு கூல கூப்பிடுறா. நீ பண்ணதெல்லாம் பண்ணுவ, எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு அவன் கூட வாழ வரணும். அடைச்சு கேவலமான ஜென்மமே. நான் கூட உனக்கு என்னவா நினைச்சேன்டி. ஏன் தப்பு யாருமே பண்ணலையா? நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க. அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரண வாழலாம்னு சொன்னேன். டேய் என்னடா ஜென்மம். முதல்ல அனுப்புகடா, டென்ஷன் ஆகுது. அப்படியே ஆதரவுக்குள்ள புத்தி வேலை செய்துடா. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்து கவனமா இருக்குன்னு சும்மா சொன்னாங்க. சும்மா நல்ல நேரம் உன் கழுத்தை அவசரப்பட்டு தாலி கட்டல. கட்டியிருந்தா அவன் வாழ்க்கை என்ன இருக்கும்? தேன்மொழி எடுக்க திரும்ப வந்தா அதனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. இல்லைன்னா எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்திருக்காது. நானும் மாமாவும் அனுனியமா சந்தோஷமா தானே இருந்தோம். மாமாக்கு நான் உசுராதான் இருந்தேன். என்னைக்கு தேன்மொழி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பதான் எல்லாமே மாறிச்சுது. இப்ப கூட இவ இங்கதான் இருக்காளா? அதான் நீங்க என்ன திருந்தவே இல்ல. இவன் இருக்க போய் தான் இவன் மயக்கத்துல எனக்கு துரோகம் பண்றீங்க. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. அவ வீட்டுக்கு அவ வந்திருக்கா, உனக்கு என்ன செய்து? இது இது அவ வீடா? கிஷோர் மாமாக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? லூசு, இந்த வீட்டுல வேற யாருமே இல்லையா? ஏன் கிஷோருக்காக இந்த வீட்டுக்கு வருமா? வேற யாருமே இந்த வீட்டுல இல்லையா? அதான் ரெண்டு இருக்கு டைவர்ஸ் ஆயிட்ட. வேற இவளுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன சின்ன பிள்ளை ஏமாத்த பாக்குறீங்களா? எனக்கு அறிவெல்லாம் இருக்குது. டைவர்ஸ் ஆனவளுக்கு இந்த குடும்பத்துல என்ன வேலை? அண்ணக்கிளி அம்மா புள்ள, இதுக்கு மேல என்னடி வேணும்? அவங்க அம்மா பாக்கிறதுக்கு அவ வர. இதுல உனக்கு என்னடி வலிக்குது? ஆனா கிஷோர் மாமா எங்க தானே இருக்காரு? அவனை வேணா காட்டுக்கு அனுப்பிடுவோமா? இவள அனுப்ப வேண்டியதானே. இவ எதுக்கு இங்க வந்தா? இவ வந்தனால தான் எனக்கு கிஷோர் மாமாக்கு சண்டை. இல்லன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. ஓதிரா
குட்டி பிசாசு மரியாதையா ஓடி சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது கிஷோர் மாமா, எல்லாத்தையும் மறந்துங்க. அவளை இந்த வீட்டை அனுப்புங்க. இவளை அடிச்சு துரத்துக்கடா. ஏன் சொல்ல மாட்டீங்க? அவளை அடிச்சு தப்பு சொன்னா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அட்டிய கூமட்ட அவன் இங்க இவனை பார்க்க வரல. அப்ப இவனுக்கு கேட்க நம்ம விளக்கம் கொடுக்கணும். அவன் இங்க என்ன உனக்கு ரெடி? அவன் வீட்டுல அவ இருக்கா, உனக்கு என்ன? அவ வீடா? எது அவ வீடு? ட்ரஸ்டையே அவ பேர்ல கொடுத்தீங்க அம்மாக்கு. இந்த வீட்டுல அவளுக்கு உரிமை இல்லாம ஆக்கிடுவாங்களா? அதான் சொல்றேன், எதுக்கு அந்த ட்ரஸ்டை இவருக்கு கொடுக்கணும்னு கேக்குறேன். ஏன் ஆதிராக்காவுக்கு கொடுக்க வேண்டியதானே? டேய், அதுல அந்த பெல்ட் இருக்கும், அதை கொஞ்சம் எடு. இவ்வளவு அடிச்சு தண்ட துரத்தணும். ஓ, ஆதிராக்காவுக்கு அந்த ட்ரஸ்ட் நாங்க கொடுக்கணும். அதுக்கு தானே சின்ன வயசுல எங்க அம்மா படாத பாடலாம் பட்டு கஷ்டலாம் பட்டு இந்த ட்ரஸ்ட் வாங்கினாங்க. அதான் ஆதிராட்ட கொடுத்துடணும். அப்புறம் நாளைக்கு கிஷோர் மாமா சந்தோஷமா வாழுவான். எப்பா இவ வேற அப்பப்ப எனக்கு கேவலமாவே பாப்பா. என்ன என்ன என்கிட்ட கேட்டா அங்க பேசுங்க. இவ முன்னாடி அசிங்கப்படுறதே எனக்கு பொழப்பா போச்சுதே. டேய் எனக்கு கேவலமா பாக்குறான். சீக்கிரம் ஏதாவது பண்ணி அவளை அனுப்புடா. என்ன இங்க என்ன சத்தம்? பொண்ணு தர மாமா, நான் நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டுதான் வந்தேன். ஆனா எல்லாரும் என்ன திட்டுறாங்க. சரி, சாரி கேட்டுட்டல, கிளம்பு. எல்லாரும் உன்னை மன்னிச்சுட்டாங்க, கிளம்பு. இல்ல மாமா, எனக்கு கிஷோர் மாமா வேணும். இல்ல, அவனுக்கு நீ கல்யாணம் நடக்காது, நீ கிளம்பலாம். அதான் நான் நடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டேனே மாமா. அவனுக்கு யார் மன்னிப்போ தேவையில்லை. அவனுக்கு நீ கல்யாணம் நடக்காது, கிளம்பு. மாமா, எனக்கு கிஷோர் மாமா வேணும் மாமா. இல்ல, அவன் யாருக்கு நீ சொந்தமாக்க மாட்டான். சொல்றல, கோத்த கிளம்ப, கிளம்பு. மாமா, தேன்மொழி குடியா? இன்னொரு வாட்டி அவளை எவ்வளவு பேர் எங்கேயாவது இழுத்துங்க, கொண்டு வைக்கிறேன். ஏன்டி அவளை எடுத்து நீ அவளை இன்னொரு வாட்டி எவ்வளவு உள்ள இழுத்துங்க. சீன தேன்மொழிங்கிற போத்த எவா வாயிலும் வரவே கூடாது. யாரு பையன் தேன்மொழிங்கிற போத்த வந்தது தொலை இருக்காது. நீ போயிட்டா உனக்கு நல்லது. நான் நல்ல காவலனா இருப்பேன், நல்ல காவலனா இருப்பேன். நம்புறல, உள்ளவா. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நீ வந்து தள்ளனே. இப்ப எதுக்கு நீ அவ்வளவு இழுத்த? எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டீங்க. இப்ப நேர்ல வந்து அவமானப்படுத்துற, அப்படித்தானே? ஏண்டி அவ பிராணத்தை எடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் பொழுதே போகாதா என்ன? அவ எப்படி படிக்கலாம், எப்படி மேல போலான்னு மட்டும் தான் அவ யோசிக்கிறான். ஆனா நீங்க இங்க பாரு, கிஷோர மறந்துரு. இவ்வளவுதான் உனக்கு சொல்ல முடியும். நீ அதுக்கு தகுதியானவா இல்ல. அவன் கூட வாழறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல. இதையும் மீறி அவங்க கூட வாழ நினைச்சா ரெண்டு பேருக்குமே வாழ்க்கை நரகம் தான். அப்பெல்லாம் வாழ முடியாது, சொன்னா புரிஞ்சுக்க. ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. இங்க பாரு, உன் மேல அவனுக்கு வெறுப்பு மட்டும் தான் இருக்குது. வெறுப்போட ஒரு கணவன் மனைவியா வாழ முடியாது. அன்பு வலியணும், காதல் இருக்கணும், அப்பதான் சேர்ந்து வாழ முடியும். எனக்கு உன்னை போத்தாலே வாமிட் தண்டி வருது. ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் தேர்ந்தெடுத்தேனே. நானே எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை ஏத்துக்கலாம் நினைச்சாலும் தேன்மொழி சொல்லி எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத பொண்ணு ஏன் உள்ள இருக்க? அவ கீ கொடுத்து ஆட்றா, நீ ஆடுற, அப்படித்தானே? டெல்லியில வச்சு நீ பண்ண வேலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். பாவிகளா, ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு இவ்வளவு அடி மனக்கட்டுவீங்க எல்லாரும். அதுல உங்களுக்கு என்னடி கிடைக்குது? ஒன்னு நம்பிலாம் நான் எப்படி என் வாழ்க்கையை ஒப்படைக்க முடியும்? வாழ்க்கைங்கிறது நெடுதூர பயணா. அந்த நெடுதூர பயணத்தை நான் ஒன்னு நம்பி எப்படி ஆரம்பிக்கிறது? வீணா கோத்த கலப்பாத. இன்னொரு வாட்டி தேன்மொழிங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து வந்ததே சுட்டு பார்த்துறேன். மதியம் எங்க போ. உங்களை எப்படி அடையிற எனக்கு தெரியும். இந்த பிறவில இந்த கிஷோருக்கு ராணிதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி ஒரு நிலைமை எனக்கு கட்டாயம் வந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த கிஷோர் உயிரோட இல்ல. நீ இருக்கிற கொண்ட கொல்சலைகளுக்காக சாகணும். இப்ப சொல்றேன், உன் முன்னாடி அவன் வாழுவான். எப்படி வாழ்றான்னு மட்டும் பாரு. பிடிச்ச பொண்ணு கூட வாழுவான். சத்தியமா தான் சொல்றேன், உன்னை நான் வாழ வைப்பேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்க கூட. இப்ப சொல்றேன், என் கிஷோருக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். அவன் என்ன ஆசைப்படுறான்னு இப்ப எங்களுக்கு தெரியும். அந்த வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுப்போம். உசுர கொடுத்தாலும் அமைச்சு கொடுப்போம்.